ஹலோ கைஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா பால் கொழுக்கட்டை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாங்க. 1 கப் ரைஸ் ஃப்ளவரு, கொஞ்சமாக ஹாட் வாட்டர் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், பிசைஞ்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை சிறு சிறிய பால்களாக உருட்டிக்கலாம். இப்போ ஹாட் வாட்டரில் எல்லா பால்ஸையும் போட்டு வேக விட்டுறலாம். கொதிச்சு ஹாட் வாட்டரில் எல்லா பால்ஸையும் போட்டு வேக வச்சாச்சு. இப்போ இந்த டைமில் ஜவ்வரிசியும் சேர்த்துக்கலாங்க. ஊற வச்ச ஜவ்வரிசி 1/2 கப்பு. இன்னும் நல்லா திக்காக வருங்க பால் கொழுக்கட்டை. பாருங்கள், இந்த டைமில் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் நாட்டு சர்க்கரை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் காய்ச்சின பாலை உள்ளே சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும்.